ரத்த கொதிப்பு மாமனார் ரத்த கொதிப்பு முஷிக்கலனா கலப்பருப்பி ஃபிகர் வந்தா போய் மைக்க புடி மகனா செருப்பாரு. உணவு பிரியர்களுக்கு வணக்கம். முட்டை வறுவல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்குமே யாரும் இது போல் செஞ்சுருக்க மாட்டாங்க. நாங்கள் தான் முறையாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்காக வாட்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம குக்கிங் பருவதமலை. அடுப்பு பற்ற வச்சுன்னு மண் வானால வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு நல்லா பற்ற வச்சுக்கலாம். அடுத்தது தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். முட்டை போட்டுக்கலாம். எத்தனை முட்டை போட்டுக்கிறேன்? 11 முட்டை போட்டோம். ஒரு 5 முட்டை போட்டுக்கிறோம். டேய் 16 முட்டை போட்டு தெரிஞ்சா பேசுறா பேசாரா? இதுக்கு அதிரடி வியா முட்டை வேகத்துக்காட்டி ஒரு பாட்டு ஒன்று பாரா. பட்டாம்பூச்சிடி நீ கட்டாங்குச்சிடி பல பலன்னு சொல்லிக்கிற பவல் கண்ணாடி பக்குவமா வந்து நிலே முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கண்ணவன கையை பிடிக்கணும் கண்ணத்தினமா கொடுக்கணும். 4 பேர் மதிர பொங்க தீர நானு அப்பா அவங்க அம்மா வெறுத்தாங்க நம்பி பிடிச்சாலும் சத்தியமா நான் விட மாட்டேன். ஒரு நொடி ஒன்று பார்த்தா மனசு கலங்குது, ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா கண்ணு கலங்குது. சொல்லடி உன் பதில சொல்லடி. லவ் பண்ண நானும் உண்மையா, சுற்றி போட நானும் பொம்மையா. முட்டை சீக்கிரம் வேகத்துக்காக கல் உப்பு போட்டுக்கலாம். இதை செய்யறதுக்கு 2 மய வந்துச்சு. 2 மய நான் தான் பண்ணதுன்னு தெரியல. வெங்காயம் அரைச்சிக்கிட்டேங்கன்னு வெங்காயம் அரைச்சிக்கலாம். மழை நின்றுச்சு. இப்போ அடுப்பு தான் நெஞ்சு போச்சு. மக்களே தக்காளி சிறுசா 5 கிலோ, மிளகா பாதி 5 கிலோ. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு, இறக்கி வச்சுக்கலாம். இப்போ முட்டை உரிக்கலாம். வேக வச்ச முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் மண் வானல் எடுத்து அடுப்பில் வச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். எண்ணெயை விட்டு உடச்சி ஊற்றின முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கலாம். மஞ்சள் தூள் லேசாக கொட்டிக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்காக வானல் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம்.
போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ வறுத்த முட்டையை போட்டுக்கலாம். மகளே திரும்பவும் மழை வந்துச்சு. 3 மழை தாண்டிட்டான். 3 மழைங்க. ஒரு 3 மழை தாண்டிட்டோம். அது இன்னும் எத்தனை மழை வரப்போகுது தெரியல. அரிசா புரிய நாடி புடிக்கிறீ இப்படி புரியனா முட்டை மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏய் அந்த கொடை இங்கே குத்துட்டா நீங்கள் 2 பேரும் மொத்தம் வந்து பிடிப்பாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க மொத்தமாக போதுனாடி போதுனாடி முட்டை குழம்பு இப்போ வரேன். உப்பு போடுறாடி உப்பே போடுறான். மண் உப்பு 4 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டேன் தெரிஞ்சா இல்லையா உப்பு போடலடா நல்லாங்க மச்சான். இப்போ முட்டை போட்டுக்கலாம். வச்சு முட்டையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாயுடாடி எக்குதான் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். சூப்பர் அருமை வேற லெவலு வேற லகமாகுது. செம்ம டேஸ்ட்.